கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உனக்கெல்லாம் தெரியும் இந்த கரூர் துயர சம்பவம் சிபிஐ விசாரணை நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் தொடர்ந்து போய்க்கிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை அழைக்கப்பட்டிருந்தாங்க. நாளைய தினம் விஜய் அவர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இதற்கு விஜய் அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறொரு நிகழ்ச்சி ஒப்புக்கொண்டனால வர முடியாது, ஓரிரு வாரங்களில் வருவான்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்லாம் விஜய் அவர்கள் மோடி அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து விட்டார், விரைவில் தாவேகா விஜய் பாஜகவோட கூட்டணி அமைக்கும் இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. இதுலேருந்து விஜய் ஏதாவது தப்பிப்பாராங்க சார்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 12வது மாநில மாநாடு நடந்துச்சு. அதில் நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய உரையை கேட்டிருப்பீங்க. டெல்லி அவங்களுடைய எத்தனை நிறுவனத்தை வைத்தும் புலனாய்வுத்துறை, இடி எதை வச்சு எங்களை மிரட்டினாலும் நாங்கள் பல மிரட்டலை சந்தித்தவங்க, எந்த மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம். இது மாதிரி விஜய் ஏன் பேச மாட்டேன்ற? மாட்டிக்கிட்டாரு மைனர்ன்ற மாதிரி நீ தப்பு மேல தப்பு பண்ற. நான் ஒரு நடுநிலையோட பேசுறேன். இந்த விஜய் தானா கூனாக்க என்ன இப்படி பேசுறான்னு நினைப்பீங்க. தமிழ்நாட்டில் கரூர் சம்பவம் மாதிரி உலகத்துல எங்கேயும் நடந்ததில்லை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு 10,000 பேர் சேர்ந்திருப்பாங்க. அது ஒரு 10,000-20,000 பேர் வந்திருப்பாங்க. ஆமா. ஆனா இப்படி ஒரு சம்பவம், கரூர் சம்பவம் நடந்திருக்கு. நடந்த உடனேயே நீ ஒரு இன்மூர்ச்சூட் பர்சன், பொது அறிவு இல்லாதவன், பொது அறிவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு மனதில் ஈவு இறக்கமற்றவன் அப்படின்ற உதாரணம் தான் 41 பேர் கண்ணு முன்னாடியே சரிந்து விழுகிறார்கள். அங்கே பாட்டில் எடுத்து அதை எரிறான் விஜய் ரசிகர். கவனத்தை திருப்புறதுக்காக தான் அவன் தண்ணி பாட்டில் எடுத்து எறிறான். அவன் விஜய் ரசிகர். கண்ணு முன்னாடி விழுந்துகிட்டு இருக்காங்க. விழுந்தவன கூட மிதிச்சுட்டு ஓடுறான். நீ உன் கண்ணுக்கு முன்னாடி விழுந்து சாகிறத தன் தொண்டர்கள், தன்னை பார்க்க வந்தவர்கள், ரசிகர்கள், இளம் பிஞ்சுகள், இளம் சிறார்கள், பெண்கள் தன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் விழுந்து பிணமாகிறத கண்ணால பார்த்துட்டு நீ தப்பிச்சு ஓடுற. அந்த நிலையில கூட தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா பேசினாரு. என்ன பேசுறாரு? எந்த அரசியல் கட்சி தலைவரும் தொண்டர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஜீர்ணிக்க முடியாது, வேதனையில் இருப்பார்னு சொல்றாரு. எடுத்து கொடுத்துட்டார். இங்கே சென்னை கோட்டையில் இருந்த முதலமைச்சர் இரவோடு இரவாக தன்னுடைய அமைச்சர் சகாக்களை, சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டக்கூடிய மருத்துவர்களை, உடற்கூறாய்வு செய்யக்கூடிய மருத்துவர்களை, அங்கே உடற்கூறாய்வு செய்வதற்கு நாமக்கல்ல இன்னும் வசதிகளை ஏற்படுத்தி வேகமாக அந்த காரியங்களை செய்து அனைத்தும் செய்கிறாரு. ஆனா விடிய தூங்குற ஒரு முதலமைச்சர். அவரு ஆரம்பத்திலே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஆட்சிக்கு வந்தோடனே சொன்னாரு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு மட்டும், எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் அல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர். அந்த அடிப்படையில் பரிதாபமாக இறந்தவர்களுக்கு துடிதுடித்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் விடிய உடற்கூறாய்வு செய்யறதுல உட்கார்றார். ஆனா உன்னை பார்க்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு அவன் அழிஞ்சிட்டான். அவன் மண்ணோட மண்ணா போயிட்டான். அவனுக்கு இறுதி அஞ்சலி ஒரு தலைவனா என்னப்பா? ஒரு தலைவனா அவனுக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த வேணாமா? உன்னால போக முடியல. உன் கட்சியில் இருக்கிறத கூமுட்டு இருக்கானே, ஆத ஒரு சின்ன அஞ்சானஞ்ச மாதிரி பேசுறானே, இந்த லாட்டி சீட்டு வியாபாரி முல்ல மாதிரி பைய, அவன் இங்க பார் நடத்துறானே பாண்டிச்சேரியில், புஷி ஆனந்து, இவங்களாவது போய் அந்த 41 பேருக்கு ஒரு தலைமை கழகத்திலிருந்து அல்லது மாவட்ட கழகத்திலிருந்து தாவேகா கட்சியிலிருந்து 41 உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி மாலை மரியாதை செய்து அவர்களுக்கு இறுதி வணக்கம் செய்தது யார்?
திராவிட மாடல் அரசும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. நீ போய் வீட்டில் போய் படுத்துக்கிட்ட. ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதுக்கு பின்னாடி தொண்டர்கள் பெண விழுவதை உன் கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக அவன் பாட்டில் எடுத்து அடிச்சான். செந்தில் பாலாஜி பாட்டில் எடுத்து அடிச்சான்னு போய் சொன்னான். அந்த கூட்டத்தில் நீ போன உடனே நாமக்கல் கூட்டத்தில் என்ன பேசின? தேங்க்ஸ் தமிழ்நாடு காவல்துறை, கரூர் மாவட்ட காவல்துறைக்கு தேங்க்ஸ். நீங்க இல்லாட்டி நான் கரூர் பைபாஸ்ல இருந்து நாமக்கல்லுக்கு வந்திருக்க முடியாது, நன்றின்னு. ஆனா அந்த காவல்துறை 3 நாள் கழிச்சு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதுக்கு பின்னாடி கரூர் காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்ற. எது உண்மை? இந்த நிலையில உனக்கு முழு பாதுகாப்பு 650 போலீஸார், ஒரு முதலமைச்சருக்கு கூட அவ்வளவு கிடையாது. போட்ட அந்த கூட்டத்தை பாதுகாத்துக்கு நீயே சாட்சி, நீயே வாக்குமூலம் கொடுத்த. கரூர்ல நாமக்கல்ல இருந்து வர்றாரு, கரூர்ல சொன்ன முதல் எடுத்தோடனே தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். ஆனா இன்றைய நிலைமை என்னன்னு கேட்டா, இந்த வழக்குக்கு ஒரு நபர் கமிஷன் முதலமைச்சர் போட்டார். நம்முடைய அருணா ஜெகதீசனுடைய தலைமையில, ஓய்வு பெற்ற நீதி தலைமையில போட்டார். அவங்க மறுநாளே விசாரணைக்கு போயிட்டாங்க. இந்த நிலைமையில பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு நீ போய் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்ப சிபிஐ ஏற்கனவே பல பேட்டியில் சொல்றீங்க, சிபிஐ இப்ப ஒன்றிய அரசுடைய மாணவரணி இளைஞரணி மாதிரி, பாஜகவுடைய இளைஞரணி மாணவரணி மாதிரி. இப்ப அவங்க கண்டிஷன் என்ன? தமிழ்நாட்டு தேர்தலில் ஒன்று நீ ஒதுங்கிடணும். நான் சொல்றத ஆரம்பத்தில் பேட்டி சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். விஜய்க்கு கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ சம்மன் அனுப்பவில்லை, மிரட்டப்படுகிறார். விஜய் ஒன்றிய அரசால், பாஜக அரசால் மிரட்டப்படுகிறார். திரைமறைவில் அவர்கிட்ட தேர்தல் சம்பந்தமாக மிரட்டல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மிரட்டல்? ஒண்ணு தேர்தலை விட்டு ஓடிடு, இல்ல எங்களை ஆதரி. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இதான் இப்ப 2 மாசம் ஆச்சு. இப்ப திரும்ப உடனே நாளைக்கு என்ன அவ்வளவு அவசரம், உடனே வா. இவராலையும் போக முடியாது, தைரியம் இல்லை. தேர்தலை அறிவிக்கிட்டோம், அதுக்கு முன்னாடி சிபிஐக்கு கெடுபிடி கொடுக்காண்டு வழக்கறிஞரை விட்டு இப்ப வாய்தா கேட்கிற. இந்த பக்கம் கட்டின மனைவி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில், நாங்க சென்னையில் இருக்கவே இருப்பிடம் இல்லை, எங்களுக்கு வாழ்றதுக்கே இடம் இல்லை, வசதி இல்லை, நீ 10 ஏக்கர்ல பண்ணை, பெரிய பண்ணை வீடு மாதிரி கட்டி உட்காந்துருக்க, பெத்த மகன் வாடகை வீட்டில் இருக்கேன் ஈசிஆர்ல. இது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீயா வம்பா மாற்ற ஒரு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விஷயம் போறது வரைக்கும் நீ பேசி தீர்க்க வேணாமா? உன் கூட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து உனக்காக வாழ்ந்த, உனக்கு பணம் இல்லையா? கொடுக்க மனம் இல்லை. உன் பையனையும் உங்க அம்மாவும் உன் மகளையும் கூப்பிட்டு மனைவியும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை பேசி தீர்க்க முடியாதா? உன் குடும்ப விஷயத்தை தீர்க்க முடியாதவன் லட்சக்கணக்கானவர் இது மாதிரி தமிழ்நாட்டில் குடும்ப நல நீதிமன்றங்கள் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சனை எப்படி தீர்க்க போற? நீ தலைவனா வர்றதுக்கு முன்னாடி உன்னை நோக்கி குற்றச்சாட்டு வரக்கூடாது. உன் குடும்ப விஷயமா இதை உன்னால தீர்க்க முடியலையா? வரும் தெரியும்ல. ஏன்னா எந்நேரமும் சுயநேவம் இருக்கிறதில்ல. தண்ணி, போதை வஸ்து, கூத்து, உல்லாசம், கண்ட பெண்களோடு உல்லாசம். அப்ப என்ன செய்யறது? இதுக்கு நேரம் இல்லை. குடும்ப நீதிமன்றத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ என்ன பண்ணுது? மறைமுகமா இல்ல, நேரடியா உன்னை கூப்பிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. 7 மணி நேரம் உன்னை விசாரிச்சுட்டாங்களே, திரும்பதுக்கு சம்மன நெருக்கடி. அது மாதிரி 500 கோடி ரூபா உன்னை நம்பி பணம் போட்டுருக்காங்க. 60 பிளாக் மணி உள்ள இருக்குன்றாங்க. ஜனநாயகம் படம், அதுல என்ன அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு? நீங்க பொதுமக்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா, ஜனநாயகம் படத்துல என்ன அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு? ஏன் இவ்வளவு நாள் டிலே பண்றீங்க? படம் பார்க்க நேரம் இல்லையா சென்சார் போர்டுக்கு? எல்லாம் பேரம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கால் பதிக்க வேண்டும் காவி கூட்டம், அமித்ஷா கூட்டம். அப்ப கால் பதிக்க வேண்டும் என்று சொன்னால்
இங்க எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அதிமுக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப திமுக கழகம் 400 மணி பொழுது வண்ணமாக கூட்டணி பலப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறது? விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் இளைஞர்கள் திரளுகிறார்கள். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வருது. அது 8% 7% தேர்தல் காலத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால எம்ஜிஆருக்கு மாதிரி மிகப்பெரிய அபரிதமான மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் விஜய் கிடையாது. அதுவும் அவங்க மனைவி விவகாரம் இப்போ வந்ததுக்கு பின்னாடி மிகவும் அவர் மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கூட ஒரு பெண் பேசியிருக்காங்க. ஒரு விஜய் ரசிகரா இருந்தவங்க, பெண்ணியம் தெரியாதவன், பெண்ணியத்தை மதிக்க தெரியாதவன், அதான உண்மை. அந்த நிலைமையில பேசிட்டு அவங்க ரசிகர்களே பேசுறாங்க. குடும்ப பெண்கள், நல்ல பெண்கள்லாம் ஏத்துக்கிற மாட்டேன். சில பெண்கள் பேசுறாங்க, நான் அவருக்கு அப்பாட்டியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், ஊட்டியும் கொடுப்பேன், காட்டி கொடுப்பேன் பேசுறதெல்லாம் அது பெண்கள் கணக்கில் ஏத்துக்கிற முடியாது. அது வேற மாதிரி கேஸுங்க. இப்படி பேசுற கேஸுகள்லாம் நம்ம பேட்டியில சொல்ல முடியாது. இப்படி யாராவது பேச முடியுமா? இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல பெண்கள் இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு மரியாதை குறைந்து விட்டது. இந்த நிலையில பாஜக என்ன நினைக்குது? மிச்சம் மிஞ்சி ஒரு 5% 4% 3% அவருக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க. எப்படி வேணாலும் போ, நான் விஜய் கூட பொண்டாட்டியா இருப்பேன், எப்படி வேணாலும் போ, விஜய்க்கு நான் அப்பாட்டியா இருப்பேன்னு சொல்றாள் இன்னும் இருக்கு. அது 4% இருக்கலாம், 3% இருக்கலாம். அந்த வாக்குகளை வாங்க வேண்டும் பிஜேபி அறுவடை செய்ய நினைக்குது. அதுக்கு தான் ஜனநாயகம் படம். ஏன் ஜனநாயகம் படத்தை கொஞ்சமாவது ஆறறிவு இருந்தா விஜய் ரசிகர் யோசிப்பார். ஜனநாயகம் படத்துல அவ்வளவு பெரிய பயங்கரவாத படம் அது. ஏன் எத்தனை மாசம் ஆச்சு? பொங்கலுக்கு அந்த படம் வெளியே வர வேண்டியது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். நேரமே இல்லையா சென்சார் போர்டுக்கு? அதையும் கையில வச்சுக்கிட்டு 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்கு. என்ன ஆகும்? அந்த படத்தோட பராசக்தி படம் பழைய படமா ஆயிடுச்சு இப்ப. அப்ப ஜனநாயக படத்துல முதலீடு தொகையை 500 கோடி பெரிய நஷ்டம் இல்லை விஜய்க்கு. ஒரு படத்துக்கு 350 கோடி வாங்குறவரு. ஆனா அந்த படத்தை காமிச்சு ஒரு பக்கம் சென்சார் போர்டையும் கையில வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா மிரட்டுற. அதே போன்றுதான் கரூர் வழக்கில் நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்க. அவங்க விரித்த வலையில தற்கொலை பண்ற மாதிரி விஜய் போய் மாட்டிக்கிட்ட. இங்க அழகா நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைத்து அதுக்கான காரணங்களை சொல்லி உன்னைய பழிவாங்கணும் நோக்கம் இருந்தால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கலாம் கேட்டா, அன்னைக்கு விஜய் கைது செய்திருக்கணும். இந்த 41 பேர் விஷயத்துக்கு கைது பண்ணியிருக்க வேண்டும். அதுதான் முறை, அதான் சட்டம். சட்டத்தை செய்ய மறுத்தார் நம்முடைய தளபதி ஸ்டாலின். நீ அதனால அவங்க நப்பாசியை காமிச்சு குழிவை தோண்டி புதைக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டாங்க. 2026 தேர்தலில் இன்னைக்கு சொல்றேன், விஜய் பிஜேபியால தனிச்சு நிற்க விட மாட்டாங்க. தனிச்சு நிற்கிற அளவுக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆண்மை உள்ள ஆளுமை உள்ள அஞ்சா நெஞ்சன் விஜய் கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏப்பா டெல்லி எதிர்த்து பேச மாட்டேன்ற? உன்னை டெல்லி மிரட்டுறான், திரைமறைவா வச்சு உன்னை மிரட்டிட்டு இருக்கான், சிபிஐ காமிச்சு மிரட்டுறான், நீயே போய் மாட்டிக்கிட்ட, இந்த வழக்கை கொண்டு போய் நீ போய் கொடுத்த. இப்போ இதில் என்ன பிறகு 7 மணி நேரம் விசாரிச்சிங்களா? என்ன இருக்கு? அதை விட என்ன விசாரணை இருக்கு? நான் கேட்குறேன், சிபிஐ என்ன பெரிய விசாரணை இருக்கு? அவர் அந்த கூட்டத்தை போய் கலந்துக்கிட்டாரு. அப்படி பார்த்தா கூட்டம் ரஸ் ஆயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலை, அவங்கள பயந்து ஓடியாந்துட்ட. இதை ஸ்டாலின் அழகா சொன்னாரு, அதை கேட்டுக்கிறல. எந்த தலைவனும் தொண்டை சாரு, ஆனா இவன் தலைவன் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போய் இரங்கல் தெரிவிக்கல. தனியா ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு அவங்க இறந்து 3 மாசம் கழிச்சு பணம் இருக்குன்றக்கா எப்பனாலும் கொடுத்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிணத்தை மலிவா பார்க்கிறாரு. அதனாலதான் நெபி மாட்டிக்கிட்டாரு. எந்த வகையிலாவது குற்றவாளி தப்பிக்க முடியாது. இந்த களத்துல தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி ஜனநாயகம் படத்தையும் வச்சு தேர்தலில் விஜயை மிரட்டி உருட்டி அவரை பாஜகவுக்கு ஆதரவு சக்தியாக மாற்றுவதற்கான தூண்டில்தான் சிபிஐ சம்மன். அவருடைய தூண்டில்தான் ஜனநாயக படம். இந்த மிரட்டலுக்கு நிச்சயமாக விடையும் சொல்றேன். இந்த சலசலப்புகளை அஞ்ச மாட்டேன். நான் டெல்லி எதிர்த்து போராடுவேன். எங்கள் கொள்கை எதிரி ஒன்றிய அரசு பாஜகவை
வீழ்த்துவேன்னு சொல்லு. நாளைக்கு மக்கள் சக்தி இன்னைக்கு எப்படி தளபதி ஸ்டாலின் பேசுறாரோ அது மாதிரி திரளும். நீ இப்ப என்ன சொல்ற, நடக்கிற தேர்தல் டெல்லிக்கும் இல்ல, ஸ்டாலின் அன்று சாருக்கும் இவருக்கு நடக்கிறது என்ன? உனக்கும் சங்கீதாவுக்கு நடக்கிற போட்டின்னு சொல்லலாம், உனக்கும் சங்கீதாவுக்கும் திரிசாவுக்கு நடக்கிற போட்டின்னு சொல்லாமே தவிர, ஸ்டாலின் எதுக்கிறதுக்கு மலை எங்க மடு எங்க? அவர் ஒரு எவரெஸ்ட் சிகரம், கொள்கையில் எவரெஸ்ட் சிகரம் இன்னைக்கு ஸ்டாலின் திகழ்றாரு. எந்த பேர்ல கஞ்ச மாட்டோம், கருப்பு சகப்பு இருக்கின்றவரை தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது. இந்த ஸ்டாலின் உள்ளவரை கால் பதிக்க முடியாது. நாங்க தானே இந்த மண்ணை ஆளுவோன்னு சொல்றாரு. டெல்லி அணி தமிழ்நாடு அணின்னு சொல்றாரு. நீ சொல்லணும், இப்ப நாங்க தமிழ்நாட்டில் கொள்கையில ஸ்டாலினோட ரொம்ப வேகமா ஒன்றிய அரசு எதிர்ப்போம் அப்படி சொல்லு பார்ப்போம். இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கான தேர்தலான்னு கேட்டா, டெல்லிக்கான தேர்தல் 2020 நடக்கும்போது எங்க ஓடுன? சட்டமன்றத்துக்கு தான் நிற்பேன். அப்ப டெல்லி வந்து தமிழ்நாட்டில் இல்லையா? டெல்லி வந்து கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இல்லையா? ஸ்டாலின் சொல்றது வேற. எப்பயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி. அதிகாரத்தை இங்க திணிச்சா, சர்வதிகாரத்தை இங்க திணிச்சா அது வேற. ஆனா அதிகாரம் வந்து இந்திய ஒன்றியத்துல டெல்லி தலைமையா இருக்குல்ல, தமிழ்நாடுக்கு நன்மை செய்தா? இன்னும் பாஜக தமிழ்நாடுக்கு நன்மை செய்யுன்னு சொல்லு. அதனால இந்த சிபிஐ காண்பித்து இந்த அணில் குஞ்சுகளுக்கு தற்கூரிக்கு நான் என்ன சொல்லுன்னு கேட்டா, சிபிஐ தான் உங்களுக்கு விஜய் தலையில் தொங்குகிற கத்தி, கழுத்துல வச்சிருக்கிற கத்தி தான் ஜனநாயகம் படம். தலையிலையும் கத்தி வச்சிருக்கான், கழுத்துலையும் வச்சிருக்கான். இப்போ உங்க நிலைமை என்னன்னு கேட்டா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா அரசியல் களத்திலிருந்து, தேர்தல் களத்திலிருந்து நாங்கள் ஒதுங்குவோம் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பாஜகவை ஆதரிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் இன்னொன்னு சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் பிறப்பிடம். தேர்தல் அறிவிக்கிட்டான், இந்த ஈடிலாம் வராது, நம்ம தனியா வந்து விஜயிட கூட்டணி வச்சிடலாம், பாஜகவை கலட்டி விட்டுடலாம் அப்படின்னு திரைமறைவில் விஜயும் எடப்பாடியும் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு. அதனால விஜய்க்கு 2026 தேர்தலில் சிபிஐ மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டு, இந்த மிரட்டலிருந்து தாவேகா 2026 தேர்தலில் துளிர்க்காது, தேர்தலுக்கு அடுத்தது அப்புறப்படுத்தப்படும். அல்ல என்றால் டெல்லி எஜமானர்களுக்கு காவி கூட்டத்திற்கு ஜால்ராடிக்கு தயாராக வேண்டும். இதான் விஜயின் வேலை, இதான் சிபிஐயின் வேலை, இதான் ஜனநாயக படத்துக்கு தடை. நன்றி சார். நன்றி.